إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் நடைமுறையில் சிறந்த நடைமுறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை என்றும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுவது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் பித்அத்துகள் என்றும் பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் என்றும் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்கின்ற பேராபத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு உபன்யாசத்தின் போதும் அருமை சஹாபாக்களுக்கு ஞாபகப்படுத்தியதை இந்த குத்துபாவின் ஆரம்பமாக ஞாபகப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான வடிவில் கற்றுக்கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை இக்கிராமத்தில் குறிப்பிட்ட நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறான் என்றால் இது மிகப்பெரிய அளப்பெரிய நிஅமத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், மை யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் தஆலா யாருக்கு நலவை நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை கொடுக்க நாடுகிறானோ, யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவருக்கு அல்லாஹ் தஆலா முதலில் உலகத்தில் கொடுப்பது மார்க்க அறிவைத்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே யாருக்கு மார்க்க அறிவு கொடுக்கப்பட்டு பித்ஆவிலிருந்து தன்னை விடுவித்து உலக ஆசையிலிருந்து தன்னை ஒதுக்க வைத்து குர்ஆன் சுன்னாவோடு தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறாரோ அவர் சுவர்க்கத்துக்கு தன்னை ஆள்படுத்த நேசித்துக் கொண்டார் என்ற அர்த்தத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த கிராமத்தில் இருந்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாம் ஒரு பள்ளிவாசலை நிறுவி அதிலிருந்து நம்ம குர்ஆன் சுன்னாவை சொல்கிறோம் என்று சொன்னால் இதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய முக்கியமான அமானிதங்கள் ஒன்றுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு அல்லாஹ் தஆலா முழுமையாக உதவி செய்வானாக என்று கேட்டுக்கொண்டவனாய் இன்றைய இந்த காலகட்டத்தில் முக்கியமான சில தகவலை நாம் உங்களோடு பரிமாறிக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் முஸ்லிம் என்றால் யார் என்ற தகவலை என்ற தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். இப்ப நம்ம நிறைய பேர் சொல்றோம், நாங்களாம் முஸ்லீம் தான், நாங்கள் தொப்பி வச்சிருக்கிறோம், தொப்பி போட்டிருக்கிறோம், தாடி வச்சிருக்கிறோம், எங்க பேர் அப்துல்லா, எங்க பொம்பளை பேர் ஆமினா, அப்ப நாங்கள் முஸ்லீம் தானே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு வாழ்றோம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, முஸ்லீம்ல இப்படித்தான் இருக்குன்னு நம்ம நினைக்கல, முஸ்லீம்னா இப்படித்தான். நம்ம நிலைப்பாடு என்ன, முஸ்லீம்னா இப்படித்தான், ஆனா இப்படித்தான் இருக்கு என்பதை நினைக்கிறதும் கிடையாது, அதை நினைச்சு பார்க்கறதும் கிடையாது. முஸ்லீம்னா அப்படித்தான் என்ற ஒரு நிலைப்பாட வாழ்கிறோம். ஆனா உண்மையிலே குர்ஆன் சுன்னாவை உரசி பார்க்கின்ற பொழுது ஒரு முஸ்லீம் எப்படி இருப்பான், பெயர் தாங்கியாக இருப்பானா அல்லது செயல் ரீதியாக தன்னை ஒரு முஸ்லீமாக காட்டிக்கொள்வானா என்பதை நாம் குர்ஆன் சுன்னால் உரசி பார்ப்போம் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலில் இந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு பெயரை சுட்டுகிறார். வசம்மாக்குமுல் முஸ்லிமீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முஸ்லிம் என்ற பெயரை சுட்டுகிறார்கள். என்ன சொல்றாங்க,
முஸ்லிம் என்ற பெயரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சூட்டுகிறார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சூட்டப்பட்ட பெயர் தான். அதுக்கு பிறகு வந்த எல்லா நபிமார்களும் நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக்கிட்டார்கள். நான் ஒரு முஸ்லிம். இப்ப அல்லாஹ்வுடன் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக நீ வாழ வைத்து முஸ்லிமாக நீ மரணிக்க செய்வாயாக என்று அநேக நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த செய்தியை திருமறை அல் குர்ஆன் நமக்கு சிலாகித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவ முஸ்லீம்டா என்ன, முஸ்லீம்ட சொல்லுக்கு கருத்து என்ன, நம்ம முஸ்லீம் சொல்லிக்கிட்டால் முஸ்லீம் ஆகிவிடுவோமா, முஸ்லீமுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், அவனுடைய இபாதத்துகள் எந்த அளவு தூரம் வீரியம் உள்ளதாக இருக்கும் என்பதையெல்லாம் நம்ம குர்ஆன் சுன்னாவோடு சற்று உரசி பார்ப்போமாக இருந்தால் நமக்கு மத்தியில் உள்ள இந்த இயக்க வெறிகள், நமக்கு மத்தியில் உள்ள இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் கலைந்து ஓடிவிடும். ஒரு ஆளை பார்த்து நீங்க யாரு, நான் தப்லீகி, நீங்க யாரு, நான் ஜமாத் இஸ்லாம், நீங்க யாரு, நான் தௌஹீது, நீங்க யாரு, நான் இஹ்வானு, நீங்க யாரு, நான் வந்துட்டு பையத்து, நீங்க யாரு, நான் ஒரு மையத்து, இப்படிதான் போயிட்டு இருக்கீங்க. ஒருத்தனாவது நான் ஒரு முஸ்லீம் சொல்றானா, முஸ்லீம்ல பேர் சொன்ன வெக்கக்கேடுமா நினைக்கிறான். அவனுக்கு என்ன பெருசா இருக்குது, அவன் இயக்கம் பெருசா இருக்குது. இயக்கங்கள் எல்லாம் நரகத்துக்கு கொண்டு சேர்க்கும் என்பது திருமறை அல் குர்ஆனுடைய வேத வார்த்தை. குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரீஹூன், இயக்கங்கள் எல்லாம் வழிகாடுகள் அல்லாஹ் டிக்ளேர் பண்ணியிருக்கிறான். அப்ப ஒரு முஸ்லீம், ஒரு பெயர் உள்ளவன் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதற்கு வெட்கப்படுறான். கேட்டா நான் தௌஹீத்வாதி, தௌஹீது எல்லாத்தையும் இருக்கணும், அது ஒரு இயக்கமா இருக்கக்கூடாது. தௌஹீது தப்லீகாட்டையும் தௌஹீது இருக்கணும், ஜமாத் இஸ்லாம்களையும் தௌஹீது இருக்கணும், ஜமாத் முஸ்லிம்களையும் தௌஹீது இருக்கணும், ஒட்டுமொத்த முஸ்லிம்கிட்டையும் என்ன இருக்கணும், தௌஹீது இருக்கணும். என்ன, அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி கபர் தர்கா வழிபாடு இருக்கக்கூடாது, ஷிர்க் இருக்கக்கூடாது என்பது தௌஹீது. இப்ப யார்ட்டையாவது போயிட்டு ஏப்பா அல்லாஹ் ஒன்றா ரெண்டா ஒன்றுதான் சொல்ல போறான். அவன் தப்லீகா இருக்கட்டும், ஜமாத்தா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், கேட்டா என்ன சொல்ல போறான், அல்லாஹ் ஒண்ணுன்னுவான். அப்ப நாங்க அல்லா ரெண்டு சொல்லிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் ஒண்ணுதான், அதுல கன்ஃபார்ம் தான், சந்தேகமே கிடையாது. அப்ப எனவே எல்லாரும் முவஹ்ஹிதீன்களாக இருக்க வேண்டும், அகீதாவில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எவனா ஒருத்தன் அல்லாஹ்வுடைய இடத்துல ஒருத்தன் தூக்கி வைத்து விட்டால் அவன் முஸ்லிமே கிடையாது, அவன் தௌஹீத்வாதி கிடையாது. ஒருத்தன் தர்கா வழிபாடு உள்ளவனாக இருப்பானாக இருந்தால், ஒருத்தன் தாயத்து கட்டுவனாக இருந்தால், ஒருத்தன் வந்துகிட்டு தகடுகள் கட்டுவனாக இருந்தால், வீடுகளில் போத்தல் தொங்க வைப்பானாக இருந்தால், இவன் முஸ்லிமே கிடையாதுன்னு சொல்லுகிறது இஸ்லாமு. அவன் முஸ்லிம்னா யார்? அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டான், எந்த அடிப்படையிலையும் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அடிப்படை தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள மாட்டான். அமைத்துக் கொண்டா முஸ்லிம் கிடையாதுன்னு அர்த்தம். அல்லாஹ் எப்படி சொல்றாங்க, அந்நிக்காவு மின் சுன்னதி ஃபமன் ரகிபன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, திருமணம் என்பது எனது நடைமுறை, அந்த நடைமுறையை ஒருத்தன் செயல்படுத்தவில்லை என்றால் அவன் முஸ்லிம் கிடையாது, ஒதுக்கி விட்டார்கள். மன் கஷ்ட ஃபலைஸ மின்னி, எவன் ஏமாத்துறானோ அவனுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, முஸ்லிமே கிடையாது. அப்ப எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முஸ்லிமுக்கு வரைவிலக்கணம் கொடுக்கிறார்கள், நம்ம எப்படி வரைவிலக்கணம் கொடுக்கிறோம்? முஸ்லிம்னு சொன்னா கேவலம் ஒரு தௌஹீத்வாதி, ஒரு தப்லீக்வாதி, இயக்கத்தின் பேரை சொல்லி மார்பு தட்டுவமே தவிர தான் ஒரு முஸ்லிம் சொல்லி மார்பு தட்டுவோமா? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன், சொல்றீங்கிறவனாலாவது கேட்டா அவர் தௌஹீத் மௌலவி, அவர் தப்லீக் மௌலவி, இதுதான் பேரு. ஏன்னா நெத்தில தௌஹீத் எழுதி ஒட்டியா இருக்குது, இல்ல என்னுடைய ஐடி கார்டுல இவன் தௌஹீத் கார்டு எழுதி ஒட்டியா இருக்குது, நாங்களாக பேர் வைத்துக்கிட்டோம். ஆனா உண்மையிலே குர்ஆன் சுன்னாவை ஆய்வு செய்து பார்த்தால் உள்ள பெயர் முஸ்லிம் என்றுதான். நபிமார்கள் எவ்வளவு டொப்ல உள்ளவங்க, அவங்களே சொல்றாங்க நான் ஒரு முஸ்லிம்ன்றாங்க. இப்ராஹிம் நபி தன்னை ஒரு முஸ்லிம் சொல்லுகிறார், யாக்கூப் நபி தன்னை ஒரு முஸ்லிம் சொல்லுகிறார். அவங்க பிள்ளைங்கள் அனைத்தும் எப்படி சொல்றாங்க, நஹ்னு லஹு முஸ்லிமீன், நஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் எல்லோரும் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்ப அன்பார்ந்தவர்களே, நம்ம சமுதாயத்தில் முதலாவது கேடு என்ன தெரியுமா? தனக்கு அல்லாஹ் வச்ச பேரை இல்லாமல் ஆக்கினது தான். அல்லாஹ் வச்ச பேர் இருக்கிற முஸ்லிம்னு சொல்லி அந்த முஸ்லிம் பேரை இல்லாமல் ஆக்கிக்கிட்டோம். கேட்டா இயக்கத்தின் பேரை வைத்து நம்ம சமுதாயம் வண்டி ஓட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒருத்தர் இருப்பாராக இருந்தால் அவர் முதலாவது தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன, சில அரபிகள், காட்டரபிகள் நாங்க வந்துட்டு மூமின் ஆகிவிட்டோம்,
இன்னும் ஆமன்னா நாங்கள் மூமனாகிவிட்டோம் அப்படின்னு சொன்னார்கள். அல்லாஹ் என்ன சொன்னா, கூலு அஸ்லம்னா முஸ்லிமான்னு சொல்லுங்கன்னா, தௌஹீதான்னு சொல்ல சொன்னானா, தப்லீகான்னு சொல்ல சொன்னானா, ஜமாத் இஸ்லாமான்னு சொல்ல சொன்னானா, எப்படி சொல்றான், முஸ்லிமானோடு சொல்லு அப்படின்றான். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களை நாங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி சொல்ல வேண்டும், நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்ல வேண்டும். முஸ்லிம்னா என்ன, அஸ்லம என்ற அரபுல இருந்து அஸ்லம இஸ்லாம் இஸ்லாமன் என்ற மூலப்பொருள் இருந்து முஸ்லிம் என்ற ஒரு சொல் வருது. இஸ்லாம்னா என்ன கருத்துங்க, கட்டுப்படுதல் கருத்து. இஸ்லாம்னா என்ன, கட்டுப்படுதல். நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க சாந்தி சமாதானம். இஸ்லாம் என்றால் சாந்தி சமாதானம் கிடையாது. இஸ்லாம் என்றால் கட்டுப்படுதல். அப்ப கட்டுப்பட்டால் சாந்தி வரும், சமாதானம் வரும், நேர்மை வரும், ஹலால் வரும், ஹராத்தை ஒதுங்கக்கூடிய நிலை வரும். முஸ்லீம் என்றால் கட்டுப்படக்கூடியவன், தௌஹீத்வாதினா உரிமைப்படுத்தக்கூடியவன், தப்லீக்னா ஊர் முழுக்க கத்தி தெரியக்கூடியவன். இவ்வளவுதான் கருத்து. அவன் எதுல இருக்கிறான், அவன் பேருக்கு ரைட்டு மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கான், அவ்வளவுதான் உண்மை. அப்ப அன்பார்ந்தவர்களே, நாம் தெளிவாக ஒரு விடயத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் சூட்டின பெயரை நம்ம மேல சூட்டி கொள்ளாம இன்னொரு பேரை சூட்டிக்கிட்டோம்னா அல்லாஹ் பேர் நமக்கு லாய்க்கில்லைன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்விலே குறை சொல்ற மாதிரி வருமா இல்லைங்களா? அதனால முதலில் முஸ்லீம் என்றால் யார் என்று பார்த்தோம் அப்படின்னா, இவன் அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்படக்கூடியவனா இருப்பான். அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்பட்டுட்டான்னு சொன்னா அவனுக்கு சில வரைவிலக்கணை இஸ்லாம் சொல்லுது. இப்ப நம்ம எல்லாரும் அல்லாஹ் கட்டுப்பட்டு இருக்கிறோம். நம்ம எப்படி அல்லாஹ் கட்டுப்படுறோம், பாப்பா அம்மா முஸ்லீமா இருந்ததுன்னா நம்ம முஸ்லீமா இருக்கிறோம். நம்ம யாராவது படிச்சு இல்ல இதுதான் குர்ஆன், இதுதான் ஹதீஸ், இதுதான் சொல்லப்படுது என்று ஆய்வு செய்ய வர்றோமா? அப்படி ஆய்வு கருத்தை சொன்னோம்னு சொன்னா ஊர குலப்புறவனு பேரை வச்சிடறானோ. எப்படி வச்சிடறானோ, ஊர குலப்புறவர்கள் என்று பேரை சொல்லி சமுதாயத்தை கூறு போடக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் தான் ஒரு முஸ்லிம் என்ற உலகத்தில் வாழ்வானாக இருந்தால் அவன் எப்படி அவன் நடைமுறை இருக்கும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக வகுத்து தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஒரு முஸ்லிமுக்கு உரிய அடையாளம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்ன கேள்வி, ஐயல் முஸ்லிமி அப்தல் யார சொல்லலாம், முஸ்லிம்ல சிறந்தவன் யார் அல்லாஹ்வின் தூதர் கேள்வி கேட்கப்படுது. அப்ப நம்ம எல்லாரும் முஸ்லீம் சொல்றோம்ல, நம்ம எல்லாரும் அப்படி சொல்றோம்ல, முஸ்லீம்னா யாரு? நம்ம நினைக்கிறோம் தொப்பி வச்சிருந்தா போட்டா முஸ்லீம், தாடி வச்சிருந்தா முஸ்லீம், அப்துல்லான்னு பேர் வச்சிருந்தா முஸ்லீம். இது நம்ம நிலைப்பாடு. இஸ்லாம் அதை வச்சு தீர்மானிக்கவே இல்லை. ஒரு முஸ்லீம்னா யாரு அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகின்ற பொழுது, அல் முஸ்லிம், முஸ்லிம் யார் தெரியுமா, மன் சலிமல் முஸ்லிமூன பில் லிசானிஹி வ யதிஹி, எந்த ஒரு மனிதன் ஒரு அடுத்த மனிதனுடைய நாவிலிருந்தும் கையிலிருந்து எவன் பாதுகாப்பு பெறானோ அவன் தான் ஒரிஜினல் முஸ்லீம் அப்படின்னாங்க. யாருக்கு ஏசாம ஒருத்தன் இருக்கிறானோ அவன் முஸ்லீமும், அடிக்காம யார் இருக்கிறானோ அவன் முஸ்லீமும். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஏசாம இருக்கிறோமா யாருக்காவது, அடிக்காம இருக்கிறோமா யாருக்காவது, அப்படி இருந்ததுன்னா முஸ்லீம் தான். எல்லாம் என்ன நினைக்கிறது, ஏசாம இருக்கிறனா சண்டை பிடிக்கிறதாயிருக்கும், அடிக்கிறேன்னு போட்டு பிரமா வெளுக்கிறதாயிருக்கும். இது நமக்கு வெளி ரீதியான கருத்து தான். ஆனா உள்ரங்கமான கருத்து என்ன தெரியுங்களா, அல் முஸ்லிம் அன் சலிமல் முஸ்லிமூன பில் லிசானிஹி வ யதிஹி. முதலில் நாவை ரசூலுல்லாஹ் முற்படுத்துகிறார்கள். ஏன் நாவை முற்படுத்துறாங்க, முஆத் ரலியல்லாஹு கேள்வி கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே சுவர்க்கத்தின் பக்கம் ஒரு மனிதன் அதிகம் போறதுக்கு காரணம் என்ன, பித்தக்குவல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுவதும் வ ஹுஸ்னுல் குலுக், நட்பண்பு தான் அதுக்கு காரணம் அப்படின்றாங்க. சரி, நரக போறதுக்கு காரணம் என்ன என்று கேட்ட பொழுது நாக்கை பிடிச்சி சொல்லுங்க, நாக்கு தான் அதிகமா நரகத்தை கொண்டு சேர்க்கும். ரசூலா வேற எதையும் சொல்லல, இந்த நாக்கு இருக்குது, இந்த நாக்கு தான் மனிதர்களில் அதிகமான பேரை நரகத்துக்கு கொண்டு சேர்க்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உடம்பு இவ்வளவு பெரிய உடம்புல இந்த சின்ன துண்டு நாக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்குது, அதுக்கு இவ்வளவு பெரிய வலிமை இருக்குது. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒரு மனிதன் அதிகாலையில் எழும்பியவுடன், ஒரு மனிதன் அதிகாலையில் எழும்புறான், அவன் சுபவுக்கு எழும்பலாம், சுபவுக்கு பிறகு எழும்பலாம், வேலைக்காக எழும்பலாம். எவன் அதிகாலையில் எழும்புகிறானோ அவனுடைய முழு உறுப்புகளும் முழு உடம்பும் நாவிடம் ஒரு விஷயத்தை சொல்கிறது, நாவே இன்று உன்னை நீ பாதுகாத்துக் கொண்டால் நாளை எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். எங்க சொல்லுது, நாக்கிட்ட சொல்லுது.
ஏங்க நாக்கு இல்லாம வாழையிலாதான் வாழையிலும்ல. ஆனா முழு உடம்பும் எதுக்கிட்ட போய் சரணடையுது, எதுக்கிட்ட போய் ஆஜராகுது, எதுக்கிட்ட போயிட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் ரிக்வஸ்ட் வைக்குது, நாக்கு கிட்ட வந்து சொல்லுது, நாக்கே இன்றைக்கு ஒன்ன நீ பாதுகாத்தால் நாளைக்கு எங்களை நாங்கள் பாதுகாப்போம். அவன் எதுக்கு சொல்லணும்? நாளை மறுமையில இந்த நாவுக்கெல்லாம் பேசு சக்தி எடுத்து விடுவான். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். சூரா யாஸின் அல்லாஹ் சொல்கிறான், என்ன நாளை மறுமையில் அவருடைய வாய்களுக்கு நாங்கள் பூட்டு போட்டு விடுவோம். பூட்டு போறோம்னு சொன்னா எடுத்து லொக் பண்ணி வைக்கிற அர்த்தம் அல்ல. பேசக்கூடிய அந்த சக்தியை நாங்கள் எடுத்து கைக்கு கொடுப்போம், காதுக்கு கொடுப்போம், கண்ணுக்கு கொடுப்போம், தோலுக்கு கொடுப்போம், காலுக்கு கொடுப்போம், உள்ளத்துக்கு கொடுப்போம், சகலத்துக்கு நாங்க கொடுப்போம். எல்லாவற்றும் பேசும், எல்லாவற்றும் சொல்லும். யா அல்லாஹ், ஒவ்வொரு அதிகாரி நான் எழுப்பி சொன்னேன், உன்னை நீ பாதுகாத்துக்க, நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா எங்களை எழுப்பி கேள்வி கேட்டான்னா நாங்க பதில் சொல்லித்தான் ஆகுவோம், அப்புறம் நீ மாட்டிக்குவே அப்படின்னு எல்லாமே சொன்னிச்சு. இந்த சுபவுக்கு நமக்கு எழுப்பின உடனே நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வயலைஹி நுஸ்ர் ஓதினமோ இல்லையோ, ஆனா அந்த கைகாலெல்லாம் ஓத ஆரம்பிக்குது. பேது சொல்லுது, எப்பா உன்னை நீ பாதுகாத்துக்க, மறுமையில நாங்க தப்பிக்கணும்னு சொல்லுச்சு. சொல்லி போட்டுதான் மறுமையில அல்லாஹ் தஆலா நாவுக்கு பேச கொடுப்பான். அந்த பேச கொடுத்த உடனே இந்த நாவு என்ன செய்யுமா? யஹ்லிபூன கமா யஹ்லிபூன, உலகத்தில் எவ்வாறு பொய் சத்தியம் செய்தார்களோ அதே மாதிரி மறுமையில் பொய் சத்தியம் செய்வார்கள். உலகத்தில் பொய் சத்தியம் பண்றான்ல, திருடியா சத்தியமா திருடலையா, ஹராமியா சத்தியமா சாப்பிடலையா, பொய் சொல்றான்ல. இந்த பொய் சொல்றவன் மறுமையிலே பொய் சொல்லுவான். மறுமையிலே பொய் சொல்றதுனாலதான் அல்லாஹ் செய்றான், வாய்க்கு முத்திரை இருக்கிறான். ஏன் ஒருத்தர் வாய் பொய் சொல்றான்னா அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனை பேசலாம். ஆனா வாய் பொய் பேசும். எப்படி? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை எல்லாம் கூப்பிடுவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை கூப்பிட்டு இந்த பக்கம் நூஹ் நபி இருப்பாரு, இந்த பக்கம் சமுதாயம் இருக்கும். அல்லாஹ் நடுவில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான். அப்ப நடுவில் அல்லாஹ் எப்படி கேட்பான்? நூஹே, நீ ஹக்கை சத்தியத்தை உன் மக்களுக்கு சொன்னாயா? யா அல்லாஹ், என் மக்களுக்கு நான் சத்தியத்தை சொன்னேன் அப்படின்னு நூஹ் நபி சொல்லுவாரு. அப்ப இந்த சமுதாயம் சத்தியமா சொல்லவே இல்லைன்றுவானு, சத்தியமா எங்களுக்கு ஒரு மார்க்கத்தை சொல்லவே இல்லையா, அவர் பொய் சொல்றாரு, இவன் எனக்கு இஸ்லாத்தை சொல்லலாம் அப்படின்னு. அப்ப அல்லாஹ் என்ன, நீ சொல்றேன்னு சொன்னு அவங்க சொல்லலன்னு சொல்றாங்க, இது எது உண்மை? அதுக்கு நூஹ் நபி சொல்லுவார், யா அல்லாஹ், உம்மத்தை முஹம்மதியாவுக்கு சாட்சியா இருக்கிறாங்க, நம்ம சாட்சியா இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் கூப்பிடுவான். கூப்பிட்டு கேட்பான், இவர் இஸ்லாத்தை இந்த மக்களுக்கு சொன்னாரா? ஆமா சொன்னாரு. அல்லாஹ் திருப்பி கேட்பான், அந்த சமகாலத்தில் நீ வாழ்ந்தியா? அந்த நேரத்தில் நீ இருந்தியா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த சமுதாயத்துக்கு இஸ்லாத்தை சொல்லும் போது நீ பார்த்து கொண்டு இருந்தாயா? நல்லா கேள்வி கேட்பான். அதுக்கு நம்ம என்ன கொடுப்போம்? யா அல்லாஹ், ஓம் குர்ஆன்ல, ஓம் பேச்சுவார்த்தையில, ஓம் அத்தாரிட்டி எதை சொல்லுது? இவர் 950 வருஷம் இஸ்லாத்தை சொன்னார்னு சொன்னல, நீ போய் சொல்லுவியா? நீ போய் சொல்ல மாட்டல. அப்ப உண்மையை தான் சொல்லிருக்கிற, அதனால இவர் தௌபா பண்ணினார். அப்ப அங்க போய் சத்தியம் விட்டு போய் சொல்லுவான், நான் அப்படி செய்யவே இல்லைன்றுவான். வட்டி எடுத்து திண்டவன்ட, ஏடா வட்டி எடுத்த? சத்தியம் எடுக்கவே இல்லைன்றுவான். நான் எங்க வட்டி எடுத்துட்டு கேட்டுருவான். நான் எங்க வந்து பினான்சி போட்டேன், நான் எங்க வந்து லஞ்சம் கொடுத்து கேட்பான். அது மட்டும் கேட்க மாட்டாங்க. திட்ட தெளிவா என்ன சொல்லுவான் தெரியுமா? யா அல்லாஹ், உனக்கு வாக்கு தந்த உன்னை தொழ வேண்டு, உனக்கு வாக்கு தந்த உனக்கு கட்டுப்பட வேண்டு, உனக்கு வாக்கு தந்த நான் ஒரு முஸ்லீமா வாழ வேண்டு. ஆனா என்ன துரதிர்ஷ்டம் தெரியுமா? என் அம்மா அப்பா வந்து காபிரா இருந்ததுனால நான் அவங்களுக்கு பின்னால போயிட்டேன், நான் உலகத்தில் பலகீனப்படுத்தப்பட்டு விட்டேன், அதனாலதான் யா அல்லாஹ் உன்னுடைய கடமையை நான் செய்ய முடியாம உலகத்தில் மாற்றப்பட்டேன் என்று அங்க போய் சொல்லுவான். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்? உண்மைப்படுத்தக்கூடிய அடிப்படையில் அல்லாஹ் உலகத்தில் அனைத்து தந்தான். அப்ப மறுமையில இந்த நாவு பொய் சொல்லும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நாவின் பேச்சாற்றலை எடுத்து விடுவான். அப்ப ஒவ்வொரு நாள் காலையிலும் நமது உறுப்புக்கு நம்மளை பார்த்து, உன்னை பாதுகாத்துக்கொள், மறுமையிலங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம், நீ உன்னை பாதுகாத்துக் கொள்ள, மறுமையில உன்னை மாட்டிடுவோம், போட்டு கொடுப்போம்னு சொல்லுது உள்ளம். இந்த முழு உடம்பு என்ன சொல்லுது? நீ உன்னை சரியா பார்க்கல,
ஒன்னு நான் போட்டு கொடுப்பேன். திருமறை குர்ஆனை பாருங்க, அல்லாஹ் தஆலா எல்லா உறுப்பையும் பேச வைப்பான். பேச வச்ச உடனே எல்லாமே சொல்லி கொடுத்துரும். நம்ம ஆலிம் ஷாக்கு தெரியாம படம் பார்க்கறது, பொண்டாட்டிக்கு தெரியாம தண்ணி அடிக்க போறது, ஊர் மக்களுக்கு தெரியாம படம் பார்க்க போறது, ஊர் மக்களுக்கு தெரியாம வட்டிக்கு விடுறது, நம்ம ஊர் மக்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை, பள்ளி நிர்வாகத்தில் பிரச்சனை, பாவம் பண்றோம்ல, அவ்வளோத்தையும் அந்த ஸ்கிரீன் போடுவோம். நம்ம இந்த உலகத்திலேயே 10 பேருக்கு தான் நம்ம விபச்சாரம் தெரிஞ்சிருக்கும். இந்த விபச்சாரத்தை ஒரு திருடுத்தனமா செஞ்சு தௌபா செய்யாட்டி அப்படி ஸ்கிரீன்ல போட்டு விட்டுருவோம். அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து சிரிக்கும். நம்ம மேல ஒட்டுமொத்த உலகம் பார்த்து சிரிக்கும். அதனாலதான் திருமறை குர்ஆன் இப்படி எங்களுக்கு சொல்கிறது, உலகத்தில் எவன் எதை செய்தானோ அதற்கு அவன்தான் நாளை மறுமையில் பொறுப்புதாரியாக இருக்க வேண்டும்.